திஸ் இஸ் 3200 ஆம்பியர் பிரேக்கர். ஸோ இதோட சிடி பார்த்தீங்கன்னா as well 3200/5. ஸோ அதை நம்ம எப்படி இந்த அம்மீட்டரில் வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சிம்ப்ரோ 2 RMS. ஓகே, ஃபஸ்ட்டு அப் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு செட்டிங்குள்ளார போய்டும். ஸோ நமக்கு என்னென்னா இந்த 3200 ஆம்பியரை வந்து இதில் செட் பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் 3 டிஜி தான் இருக்குது. அதனால் நீங்கள் 1000 சூஸ் பண்ணிக்கிங்க. தென் வந்து டவுன் ஆரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட அந்த ஆரோவை சேஞ்ச் பண்ணிவிட்டு 321 இருக்குது, நான் 320 மாற்றிக்கிறேன். இன்ட்டு 1000 ஆகும்போது 3200 ஆம்பியராக உள்ளார இன்டர்னலாக ஸ்டோர் ஆகிக்கும். அப்புறம் அதோட செகண்டரி பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் வந்து 5 தான் இருக்கும். ஸோ நான் அதையே சூஸ் பண்ணிக்கிறேன் செகண்டரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஆட்டோமேட்டிக் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் எஸ்ன்னு. ஸோ நீங்கள் வந்து அதே டவுன் ஆரை ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெளில வந்துடும். இப்போ இதோட ஆம்பியர் வந்து நம்ம கிராஸ் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம வந்து மல்டி ஃபங்க்ஷன் மீட்டர் கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து